ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சாப் வந்து இந்த மேட்சை வின் பண்ணி அழகா குவாலிஃபயர் ஒன்னு ஆட போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்சை தோத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க எலிமினேட்டர் ஆடி அதுக்கப்புறம் தான் குவாலிஃபயர் 2 ஆடி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வரணும். நம்ம எல்லாரும் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மும்பை பிளே ஆஃபுக்கு வந்தா தூக்கி கொடுத்துருங்க கப்பை, பிளே ஆஃபே வேணாம், ஃபைனல் வேணாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லை. காம் டவுன், எப்படி மேட்ச் விளையாடணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்சை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ரயான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பவர் பிளே அப்படின்னே சொல்ல முடியல. என்னதான் 6 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருந்தாலும் ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஆனா அந்த 50 ரன்னுமே வந்து ஒரு கன்வின்சிங்கா ஒரு நல்லா ஹிட்டிங்கா வரல அவங்களுக்கு. ஸோ ரோஹித் சர்மா ஒரு மாதிரி ஆனந்தப்பா தான் ஆடிட்டு இருந்தாரு. ரிக்கல்டனும் வந்து ஒரு 20+ அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. வழக்கம் போல சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஒரு சூரியகுமார் யாதவ் நின்று விளையாட, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் அவரை சுத்தி விளையாடன்னு சொல்லி இருந்தாலும் மேட்சை வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா அந்த 9, 10, 11 இந்த ஓவர்லாம் வந்து அதிகமா ரன் கொடுக்காம இருந்தாங்க. சஹல் இல்லாத குறைய வந்து நம்ம ஹர்ப்ரீத் பிரார் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவரோட பவுலிங்ல தான் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாங்க. அந்த விக்கெட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்சை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஒரு லோ கேட்சை வந்து நல்லா ஓடி வந்து நல்லா அழகா பிடிச்சாரு. எக்ஸ்ட்ரா டைவ் அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணாம அந்த கேட்சுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பிடிச்சிக்காம பாலை தூக்கி போட்டு அந்த விக்கெட் எடுத்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த வைசாக் விஜயகுமாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு 4 ஓவர் எல்லா மேட்சும் போடுறாரு. அது எப்படி பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் நல்லா போட்டுறாரு. அந்த கடைசி ஒரு ஓவர் மட்டும் பயங்கரமா அடி வாங்குறாரு. ஸோ அதனால வந்து 4 ஓவர் 40க்கு மேல போயிடுது அவரோட ஃபுல் ஸ்பெல்ல பார்க்கும்போது. ஆனா ஆக்சுவலா மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் எல்லா மேட்சுமே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சை கடைசி ஓவர் அடி வாங்கிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. ஜான்சன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங் அழகா பவுலிங் போட்டு ஃபைனல் ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அந்த ஓவர் எப்பவும் போல ஒரு 15 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா டார்கெட் 200க்கு மேல போயிருக்கும். அது 200க்கு மேல போச்சுன்னா மைண்ட் செட் வேற மாதிரி ஆகி இந்த மேட்சோட ரிசல்ட் வேறையா இருந்திருக்கலாம். பட் ஃபைனல் ஓவர்ல 3 ரன் மட்டுமே கொடுத்து மேட்ச் அழகா முடிச்சாங்க பஞ்சாப். சேசிங் வந்தவங்களுக்கு நல்லா விளையாடுற பப்ரம் சிங் வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சரியா ஆடல. பட் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க வந்து எடுத்துக்கல. பிரியன்ஸ் ஆர்யாவும் ஜாஸ் இங்கிலீஷும் வந்து மேட்ச் அழகா எடுத்துட்டு போனாங்க. அதிகமா வந்து விக்கெட்டே வந்து விழுகாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் பவுலருக்கு பூம்ராவா இருக்கட்டும், பூம்ராவையும் சேர்த்து அடிச்சாங்க. பூம்ரா மேலேயே கை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் சேர்த்து அடிச்சு இந்த மேட்சை வந்து ஈஸியா எடுத்துட்டு போய் வின் பண்ணிட்டாங்க. சாண்ட்னரை வந்து டார்கெட் பண்ணாரு ஜாஸ் இங்கிலீஷ். இப்போ வந்து நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸ், ஆசிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின்னு ஃபேஸ் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்காங்க. இப்ப ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ரெண்டுமே விளையாடுவாரு. பட் இப்போ ஒரு ஃபார்ம்ல இல்லை. பொதுவா அந்த இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ், ஆசிஸ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் வந்து நல்லா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவர் ஸ்பின்னையும் அட்டாக் பண்றாரு, ஃபாஸ்ட் பவுலிங்கையும் அட்டாக் பண்றாரு. பூம்ராவா நல்லா அடிச்சாரு. 4 பவுண்டரிஸ்ன்னு சொல்லி எல்லாம் பூம்ராவை பார்த்து விளையாடணும் அப்படின்றப்ப நான் பாலை தான் பார்த்து விளையாடுவேன், பவுலரை பார்த்து விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம அழகா விளையாண்டாரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்க பிரியன்ஸ் ஆர்யாவும் ஜாஸ் இங்கிலீஷும். ஸோ இதுல பிரியன்ஸ் ஆர்யாவோட பேட்டிங்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. பட் கடைசியா வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா மேட்ச் வின் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா நீங்க கிரவுண்ட் விட்டு வெளில போகணும். ஒரு 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நல்ல இன்னிங்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து உங்களை மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து மேட்சை முடிச்சு எடுத்துட்டு வெளில போறதுல தான் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி வெளில போகும்போது அவங்க கிளாப் பண்றாங்க, அதை பார்த்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. நம்ம நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டோம் இது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பவுமே வந்து ஒரு மேட்சை வந்து ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு போறதுல தான் வந்து ஒரு பிளேயரோட சாட்டிஸ்ஃபை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வளரணும். ஜாஸ் இங்கிலீஷும் வந்து மேட்சை நல்லா எடுத்துட்டு போனாரு. பட் கடைசியில வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எந்த ஒரு க்ளூவே இல்லை. பவுலிங்ல என்ன போடுறது, என்ன ஃபீல் பண்றது அப்படின்றது இல்லாம ரொம்ப மேட்சை ஈஸியா விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு அவங்க குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மும்பை எலிமினேட்டர் ஆடி தான் வரணும். ஸோ இப்போ அந்த குவாலிஃபயர்ல யார் ஆட போறா, எலிமினேட்டர்ல யார் ஆட போறா அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு தான் ஆர்சிபிக்கும் எல்எஸ்ஜிக்கும் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஆர்சிபி, டிசி இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல அவங்களால ஏன் வின் பண்ண முடியல அப்படின்னா இந்த ப்ரெஷரான கேமை வந்து அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லா வின்னா எடுத்துட்டு போக முடியல. அந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நல்லா விளையாடுவாங்க. பட் அந்த ஒரு ப்ரெஷர் கேம், அண்டர் ப்ரெஷர்ல வந்து அந்த கோர் யூனிட் ஒருத்தர் 2 பேர்லாம் அந்த கோர் யூனிட்டாவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டிசி,
பஞ்சாப் இந்த மாதிரி ஆர்சிபி போன்ற டீமுகளுக்கு வந்து அது இல்லாம இருந்திருக்கு. பட் இந்த சீசன்ல வந்து பஞ்சாப் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப டாப்புக்கு போயிருக்காங்க. அ ஆர்சிபி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸு. அந்த இதுல தோத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எலிமினேட்டர் தான். பட் அவங்களால வின் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்களால வந்து குவாலிஃபயர் ஒண்ணாக முடியும். விளையாட முடியும். அந்த வின் பண்றதுக்கு நாளைக்கு எல்எஸ்ஜிக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. கேப்டனுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஒரு பிரஷர் இருக்கும். மத்த எந்த பிளேயருக்கும் பிரஷர் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஜாலியா விளையாண்டுட்டு போவாங்க. பட் ஆர்சிபிக்கு வந்து இது ஒரு பிரஷரான கேமு. அந்த பிரஷரான கேம்ல அந்த சிச்சுவேஷன்ல ஹேசல்வுட்டும் வந்து நெட்ஸ்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் விளையாண்டாரு அப்படின்னா, அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நாளைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபி செகண்ட் சேசிங் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வின்னிங் ஆன சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை வந்து ரிஷப் பண்ட் டாஸ் வின் பண்ணி அவரு சேசிங் எடுத்தாரு அப்படின்னா, ஆர்சிபி வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ சேசிங்ல வந்து கோலி நல்லா விளையாடுவாரு. ஆனா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து இருக்கும்போது என்ன டார்கெட் செட் பண்ணணும்னு தெரியாம ஓவர் ஹிட் பண்ண அவுட் ஆயிருவாங்களோ அப்படின்ற மாரியான ஒரு அசம்ப்ஷன் இருக்கும். ஏன்னா, இது பொதுவா நடக்கும். நம்ம எவ்வளோ அடிக்கணும்னு தெரியாம வந்து நம்ம 200 அடிக்கணும். ஏன்னா, அங்க வந்து மிச்சல் மார்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் கால்குலேட் பண்ணிட்டு வந்து 200 அடிக்கணும், 220 அடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு அங்க போய் பேட் ஆடும்போது, உள்ள போய் விளையாடும்போது நீங்க எவ்வளோ அடிக்கணும்ன்றத அசஸ் பண்ணாம, நீங்க ஏர்லியராவே 200, 220ன்னு சொல்லிட்டு மைண்ட்ல செட் பண்ணிட்டு போயிட்டு நீங்க ஆடுனீங்க அப்படின்னா, நீங்க மிஸ் டைம் பண்ணி அவுட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச்ல வந்து எந்த டீம் சேசிங் பண்ணுதோ அந்த டீமுக்கு வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி நெறைய இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரிசர்வ் பண்ட்டுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு. அவரு வந்து இந்த டோர்னமெண்ட் மறக்க வேண்டிய ஒரு டோர்னமெண்ட். பெரிய பைக்கு போய் 27 கோடிக்கு போயி, அவரால வந்து ஒரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆட முடியல. ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஒரு 60 பிளஸ் அடிச்சாரு. பட் அதுவும் வந்து டீமுக்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணாம தான் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவரு வந்து சான்ஸ் கிடைச்சா டக்குன்னு ஒன் டவுனாவோ, இல்ல ஓப்பனிங்காவோ வந்து எப்படி வேணாலும் அவரு ஆடலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து சேசிங் பண்ற டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் பார்க்கலாம், பேசலாம். டாடா, பை பை.